அதாவது மக்களே, இந்த திமுக தத்தின்றத எவ்ரி டைம் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்பயுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட தொண்டர்களே யாராவது ஒருத்தவங்கள வச்சு, இவங்க வந்து டிவிகேலேருந்து நம்ம கட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது ஒரு ட்ரெண்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதை நம்ம பசங்கலாம் வீடியோலாம் எடுத்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 பொம்பளைங்க இதுங்கள செட் பண்ணி, அதாவது டிவிகே பசங்க போயிட்டு அடித்து மிரட்டினானுங்களாம். ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்ட்டு. இல்லை எனக்கு புரியல. இது வந்து டிவிக்கு திமுக கிடையாது. ரூ. 200 காசு கொடுத்தா தான் ஓட்டு போடணும். இந்த நைட்டு நைட்டு ரூ. 5000 காசு ஏற்றி விட்டா தான் ஓட்டு வரும். இல்லை மக்கள் வந்து இலவசம் தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினா தான் ஓட்டு வரும்னு சொல்கிறதுக்கு இது வந்து திமுக கிடையாது. இது டிவிக்கு. விஜய்ங்கிற ஒரே ஒரு முகம் இருந்தால் போதும், ஓட்டு அசால்ட்டாக வரும். ஸோ நாங்கள் அப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மாட்டிக்காமல் பண்ணணும்ல, அது உங்களுக்கு பண்ண தெரில. நீங்கள் யாருக்கிட்ட மோதுறீங்க? டிவிக்கு ஐடிவிங்களே மோதுறீங்க. ஏண்டா அவனுங்க இருக்கிறதுலையே இந்தியாவிலேயே வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஐடிவிங்க எங்கே இருக்குன்னா டிவிகே கிட்ட தான் இருக்குது. அவங்கக்கிட்ட மோதும்போது பார்த்து மோதணுமா இல்லையா? ஏன்டா கண்ணில் விளக்கணை ஊற்றி தின்னுக்குறோம் ஆச்சுன்னா, ஆராய்ஞ்சு அலசி பார்த்ததுல அதுவும் திமுக யூபின்ற தெரிய வந்திருக்கு. என்ன ஆட்டம்! நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு பண்ண தெரில. ஒன்று கற்றுக்கிட்டு பண்ணுங்க, இல்லையா நல்லா பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதோட பெட்டராக ட்ரை பண்ணுங்கள். எது பண்ணாலும் மாட்டேங்கிறாங்க, எதுக்கு பட்டுறாங்கன்னே தெரில.